வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்த்திக் அண்ட் மஹிமா விஷன். இட்ஸ் மீ மஹிமா. இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா என்னோட கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட் 2. ஆல்ரெடி நான் பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க என் சேனலில் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு சென்னை பார்க்கில் நடந்த சம்பவம் தான் இது. எங்கள் அம்மாவோட அக்காவோட ஊர் தான் அது. ஸோ பார்க்கலாம். நான் வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளையாக இருப்பேன். இப்போ வந்துட்டு இந்த ஸ்லைடு ஊஞ்சல்லாம் இருக்குல்ல, நான் ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தேன். எங்கள் அம்மா தான் என்னை ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் வந்துருச்சுன்னு தூரமாக போய் ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப தூரமாக இல்லை, ஒரு பெஞ்சில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என் ஊஞ்சல் நின்றுட்டு தான் இருந்தது, நான் உட்காந்துட்டு தான் இருந்தேன். திடீர்னு ஊஞ்சல் அப்படியே ஆடுது. எனக்கு என்னன்னே தெரியல. சரி, அம்மா ஃபோன் பேசிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நானும் நினச்சிட்டு அம்மா கொஞ்சம் ஸ்பீடாக ஆட்டிங்க அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. தூக்கி வாரி போட்டு அடித்து பிடிச்சி நான் அம்மாட்ட ஓடினா, என்னாச்சுமா என்னாச்சு அப்படின்னு எங்கள் அம்மா கேட்க நான் சொல்ல. அப்புறம் தான் அந்த பார்க்கிட்ட போகிறதே விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் திங் பார்க்கலாம் வாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சம்பவம் வந்துட்டு ஒரு பீச்சில் நடந்த சம்பவம். கொஞ்சம் பயமாக தான் இருக்கே. என்னோடய ட்ரூ இன்சிடென்ட் சொல்லும் போது தனியாக உட்காந்து அதுவும் ஓகே பார்க்கலாமா. அது வந்துட்டு பீச்சு. அப்போ நான் வந்துட்டு ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருப்பேன். 3rd ஸ்டாண்டர்டில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் வந்துட்டு கடலூர் வந்துட்டு பீச்சில் இருந்தோம். அப்போ வந்துட்டு கடலூர் பீச்சில் சில பேர் பார்த்துருப்பீங்க, அப்பா அம்மா கையை பிடிக்கிறேன்னு வேறு யாரோ கையை பிடிச்சிருவீங்கன்னு. அதே மாதிரி நான் எங்கள் அம்மா கையை பிடிக்கிறேன்னு ஒரு உருவம் கையை பிடிச்சிட்டேன். என்னடா இது நகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அம்மா கையை பிடிக்காம வேற ஏதோ உருவம் கையை பிடிச்சிட்டு, கையை விட்டுறி ராசாத்தி அப்படின்னு ஓடி வந்து, அம்மா அங்கே வந்துட்டு ஒரு கடை இருக்கும், சுண்டல் கடை, அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. போய் அம்மா அம்மா இந்த வீட்டில் பேருக்குமா, வீட்டுக்கு போயிடுவோமா அப்படின்னு பாவமாக மூஞ்சியாக அழுத உடனே சொல்லிட்டேன். உடனே எங்கள் அப்பாட்ட சொல்லி மற்ற ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்லி அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு நேராக கிளம்பி போயிட்டோம். அண்ட் லாஸ்ட் திங், என் உலகத்தில் மறக்கவே முடியாத ஒரு திங்கு. ஓகே பார்க்கலாம். அதாவது நாங்கள் வந்துட்டு கடலூர் சொல்லியிருப்பேன், அதே இடத்துல பீச் சம்பவம் சொல்லியிருப்பேன், அதே இதில் ரூம் சம்பவம் நடந்திருக்கு. நானே எங்கள் அம்மா அப்புறம் நீங்கள் மிஸ் பண்ணுற கார்த்தி 3 பேரும் பெட்டு மேலே படுத்துட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு அப்படின்னு ஒரு சவுண்டு, இந்த டோர் மாதிரி ஒரு டோரை நாக் பண்ணிகிட்டு இருந்தது. யாருன்னு நான் வந்துட்டு டோர் கேப்பு கீழே இருக்குமா. அப்போ நான் சின்ன பிள்ளை, ஹைட் பார்த்தா அது டோர் கீழெல்லாம் ஒரு கேப் உண்டுல்ல, அதில் பார்த்தா கருப்பு கலரில் கால். எனக்கு வந்துட்டு எப்படி கழுத்தே வந்துட்டு ஐயோ எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நடந்திருக்கேன். நெஞ்சே நின்று போயிடுச்சு. அப்புறம் கத்தரை யாருக்குமே கேட்க மாட்டேங்குது. எனக்கு அப்படியே நினச்சி போச்சு நம்ம செத்துட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக எங்கள் அப்பா முழிச்ச உடனே நான் சொன்னேன், கரெக்டாக எங்கள் அப்பா தெய்வம் மாதிரி முழிச்சிட்டார். அப்புறம் லைட்டெல்லாம் போட்டு சமாதெல்லாம் படுத்தியாச்சு. அந்த விஷயத்த சொன்ன உடனே எல்லோரும் வந்துட்டு அந்த ஹோட்டலில் விசாரித்தாங்க. ஏற்கனவே அந்த ஹோட்டலில் சூசைட் கேஸ் நடந்திருக்கு. எனக்கு என்னன்னே தெரியல. அதனால நான் சொன்ன உடனே எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாம் பயந்து அந்த ஹோட்டலை விட்டே நாங்கள் போயிட்டோம். அந்த ஹோட்டலை விட்டுல, அந்த ஊரை விட்டே நாங்கள் சென்னைக்கு போயிட்டோம். சென்னையில் இதுதான் நான் உங்கள்கிட்ட பார்த்து போனேன். ஓகே பாய். இதுதான் எனக்கு நடந்த. ஓகே பாய். இதான் எனக்கு நடந்த கோஸ்ட் சம்பவம். நாளைக்கு பார்க்கலாம்.